ஹாய் guys, நம்ம த மெமரி வச்சு நீங்கள் ஐக்கியூல எபிசோட் 8 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓ, அப்பொழுதே இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா? ஹைட்டாக இருக்கிறதுனால அப்போ இவன் சொன்னா அவன் கேட்பான்னு நினைக்கிறேங்க. ஐயோன்னு சுக்கி தான் எனக்கு ஆறுதலாக இருந்தான். என்கிட்ட பேசின பையன் தான் அவன் ஒருத்தன் தான். அது மட்டும் இல்லை, அவன் சின்ன வயசுல இருந்தே யாரை பார்த்தும் பெருசாக பயந்ததில்லை. எதுவாக இருந்தாலும் தனியாகவே சந்திப்பான். அமைதியா ரொம்ப கூலான ஒரு பையன். சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு நான் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ நீ தான் தம்பி பேசணும் கண்டிப்பாக அவங்ககிட்ட. சரி, நான் கிளம்புறேன். ஓகே, நல்லா விளையாடுன. டேய் சுகிஷிமா, எங்களால ஒரு சில அட்டாக்ஸை தடுக்க முடியல. வந்து ஹெல்ப் பண்றியா? வரமாட்டான். எனக்கு கூட தான் டைம் முடிஞ்சிருச்சு, போகணும். ஆனா 3 வின்ஸ் பாய் அதை யோசிச்சாத நம்ம டீமுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு. இல்ல போகணும்னா சொல்லுங்க, நான் கிளம்புறேன். ஏன்டா இப்படி பண்றீங்க? இத ஒரு வழக்கமா வச்சிருக்கீங்களா? என்ன கண்ட்ரோல் பண்ற தகுதி இங்க யாருக்கும் இல்ல. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஹே டைச்சி-san, வா விளையாடலாம். சரி விட்டு, நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். டேய் எங்கடா போற? ஒரு மேட்ச் விளையாட கூப்பிட்டாலும் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கடா. இது ஜஸ்ட் ஒரு கிளப் தான். ஜஸ்ட் கிளப்பா? யார் கூடயும் ஓட்ட மாட்டான். லெஃப்ட்ல நம்பர் 4. ஏய், டேய் சுகிஷிமா, நைஸ் ப்ளே. ரைட். அவங்க அண்ணனா? ஹேய், நீ ஹை ஸ்கூல்ல எங்க பண்ண போற? கரசுனோ சிராட்டோ ரிசாவோட பவர்ஃபுல்லான ஸ்கூல்னா அதுதான். ரொம்ப சாட powerful. அப்படியே இருக்குது. நான் அங்க சேர்ந்து நேஷனல்ஸ்க்கு போக போறேன். இப்போ அண்ணன் இல்லையா? இல்லை அண்ணன் கூட பேசினா கூட நல்லா இருந்திருப்பான். ஏன் எப்படி இருக்கான்? நான் வந்துட்டேன். குடும்பமே வாலிபாலாக தான் இருந்துருக்குது. வந்துட்டியா? என்ன இன்னைக்கு பிராக்டிஸ்ல லேட் ஆயிடுச்சா? எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. கோச் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு. என்ன ஆனாலும் நேஷனல்ஸ்ல நாங்க கண்டிப்பா ஜெயிச்சே தீருவோம். கிளப்ல தான் நிறைய மெம்பர்ஸ் இருக்கீங்களே, அப்பனா இது உங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஆமா. ஹலோமா, வந்துட்டியா? நாளைக்கு எனக்கு 3 லஞ்ச் தேவைப்படுது. மார்னிங் பிராக்டிஸ், லஞ்ச், அப்புறம் கிளப்புக்கு. அவ்வளவுதானே. லோ ஃபேட் ஹை புரோட்டீன்ல உனக்கு 3 தரேன். அப்படி போடு. தேங்க்ஸ்மா. கடையில இருந்து ஆன்டி இன்னைக்கு ஒன்று சொன்னாங்க, நீ கர்சுனா வாலிபால் டீம்ல அப்படி விளையாடுவியாமே. ஓ, ஆமா, நாளைக்கு உனக்கு மேட்ச் இருக்குல்ல, அங்க நானும் வந்து பார்க்கட்டுமா? ஆஹா. நீ வந்து பார்த்தனா நான் நர்வஸ் ஆயிடுவேன். வேண்டாம். ஆமா, உன்னோட பொசிஷன் என்ன அங்க? ஜூனியர் ஹைல இருந்தே அதேதானா? ஆமா. அப்ப நீதான் ஏசா? ஆமா. அப்படியா? இப்போ உனக்கு என்னதான் வேணும்? நீயும் தானே என் டீம்ல ஜாயின் பண்ணிருக்க. எனக்கு ரிசீவிங் சுத்தமா பிடிக்காது. ஆரம்பத்துல உனக்கு அப்படிதான் இருக்கும், அப்புறம் போக போக எல்லாம் சரியாயிடும். இந்த இடத்துல வந்து நில்லு. ஆ? இது எப்படி? ஓகே, உன்னோட கையை இப்படி ரைஸ் பண்ணாத. இந்த இடத்துல வச்சு இப்படி ரைஸ் பண்ணு. உன் மொத்த பாடியோட மூவ் பண்ணு. உட்காந்து அல்ற மாதிரி நான் பண்ணுறேன். பண்றேன். வெறும் கையை மட்டும் யூஸ் பண்ண பாடி யூஸ் பண்ணும் போது. வாலிபால்ல ரிசீவிங் தான் எல்லாமே.
நாம அதுல கனெக்ட் ஆயிட்டாலே போதும். நீ மத்த பசங்களோட சேருவதானே? சேர்வேன். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. சின்ன வயசுலேருந்தே அப்படிதான் போல. இவனா? ஹலோ ஹலோ. அன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். நாம மீட் பண்ணிருக்கோம். குட்டியா அழகா இருக்காங்க. ஆட்டோ போய் அன்னைக்கு நீ தானே பார்க்கல. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நானும் ஸ்போர்ட்ஸ்ல ஜாயின் பண்ணணும். சின்ன வயசுல இப்படிதான் எட்டி பார்த்துன்னு போயிடலாம் என்ன. ஆனா இது கொஞ்சம் சேஃபா இருந்துச்சு. இந்த ஷூஸ் ரொம்ப அழகா இருக்கே. எனக்கும் இந்த மாதிரி ஜிம்ல ஒண்ணு கொடுத்தாங்க. ஆனா நான் இத வாங்கினேன். என்னோட பிரதர் கூட இந்த மாதிரி ஒண்ணு தான் போட்டிருக்கான். உன்னோட பிரதரும் வாலிபால் பிளேயரா? கர்சுனோட ஸ்ட்ராங்கான பிளேயர்னா அது அவன்தான். இன்னும் சொல்ல போனா ஏஸ் பிளேயரே அவன்தான். ஏஸ் பிளேயரா? அது அது பிரமாதம். இது ஒரு விஷயமா? இதுல என்ன இருக்கு? அவன் ஜூனியர் ஹைல இருந்து அப்படிதான் இருக்கான். அடேங்கப்பா, எவ்வளவு நாளா பெருமை. இந்த வருஷமா விளையாடுறாரா? ஏஸ்னா அவர் சூப்பர் கூலா இருப்பாரு. இந்த மாதிரி நானும் பெரும் பட வேணாம். இன்னைக்கு பிராக்டிஸ் மேட்ச்லாம் எப்படி போச்சு? யா, நல்லா போச்சு. இன்னைக்கு நான் நிறைய ஸ்பைக் பண்ணேன். நீ கலக்குறப்போ உண்மையதான் சொல்றேன். நான் டவுட்டாவே சாப்பிட்டு வரேன். ஏன் தம்பி பார்க்க வரனாலும் விட மாட்டேன்றான். டவுட்டாக நாளைக்கு நான் கர்சுன மேட்ச்சுக்கு போறேன். நீயும் வரியா? என்ன சொல்ற? நான் வந்தா நர்வஸ் ஆவேன். நீ வராதனே அண்ணன் கிட்ட சொன்னான். ஆனா அவன் 3வது வருஷம். அதோட இது அவனுக்கு ஃபைனல் மேட்ச் சொன்னா போயே ஆகணும். கண்டிப்பா நானும் கூட இங்க வர பெருமையா வர சொல்லிட்டான். பிரதர் வாலிபால் கிளப்ல இருக்கார்ல சுகிஷிமா, என்னைய கூட்டிட்டு போறியா? அவர் என்ன பொசிஷன்ல ஐயோ, இருக்காரு? எல்லாரையும் கூட்டிட்டு போறேன். விங் ஸ்பைக்கர். நிஜமாபா, எனக்கும் அப்படிதான் ஆகணும்னு ஆசை. ஹெல்ப் பண்றியா? ப்ளீஸ், மனசுல எது வச்சுக்காத. எனக்கு அவரை இன்ட்ரோ கொடு. சுகி கூட தான் மேட்சஸ் விளையாடுறான். என்ன நிஜமாபா? இப்ப கூட மேட்ச் லிஸ்ட பார்த்துட்டு தான் வரேன். அதுல இவன் பேர் இருந்த மாதிரியே தெரியலையே. யார்கிட்ட போய் சொல்ற? பேரே இல்லையா? இவன் சொல்றது உண்மைதான். ஏதோ ஒரு தப்புனால பேர் இல்லாம போயிருக்கோம். நான் விளையாட தான் போறேன். நீ விளையாடி ஜெயிப்ப நினைக்கிறியா? யா, என்னால கண்டிப்பா முடியும். அண்ணன் இல்லையா? இல்லதான் போன இருக்குல்ல. தேடுறானு காணுமே. அவன் செகண்ட் இதுதான் அந்த சொன்னது. பாத்தியா? ஒரு பக்கம் விளையாடுறது 3rd இயர், அப்புறம் இன்னொரு பக்கம் விளையாடுறது 2nd இயர். இதுல உங்க அண்ணன் எங்க இருக்கான்னு காட்டு. எங்க கிட்ட டப்பிங் எப்படி மாற்றி வச்சுக்கோங்க. இவங்க பேர் இல்லாம ஐயோ சொல்லி வச்சிருந்தாங்களா? அவன் போய் சொன்னதுக்கு இவன் என்ன பண்ணுவான்? உங்களால எனக்கு நாளுக்கு நாள் எவ்வளவு அவமானம் தெரியுமா? கிளம்பிடு. குழந்தைங்க அப்படி அந்த டிராமால வர மாதிரி ரத்தமே வராம என் கழுத்தை வெட்டிட்டான். இப்ப அந்த ஆளுடைய நிலைமை தான் எனக்கும். என் அண்ணனை நினைச்சு என்னால பெருமைப்படவே முடியல. சேர்ஸ் பண்ற மாதிரி தான் நிக்கிறான். எல்லாமே மாறும். இது ஜஸ்ட் ஒரு வாலிபால் கிளப் தான். நான் சொன்னது என்னமோ சேர்த்துக்கிறது. இதுக்குள்ளேயே வந்தேன். கடைசியில தான் தெரியும் என்னோட அண்ணன் என்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீ ஏசா? ஆமா, அண்ணா, நீ சொன்னதெல்லாம் கேட்டு நான் உன்னை முழுசா நம்பினே. எதுக்கு என்கிட்டயே போய் சொன்ன? நீ அன்னைக்கு என்கிட்ட போய் சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. சுகி
போடுறான் ஒன்று. என்ன சுகி, நீ எப்பவுமே ஒரு கூலான ஒரு ஆள் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். எனக்கு அதை பார்க்க பொறாமையா இருக்கு. அதுக்கு எதுக்காக இப்படி விலகி விலகி போற? உனக்கு பின்னாடி வந்த இனாட்டா பெரிய ஆள் ஆயிட்டு இருக்கான் தெரியுமா? உன்னால அந்த பொடியனை பீட் பண்ண முடியாதா சொல்லு? நீ இனாட்டா வச்சுதான் எல்லாரும் என்கரேஜ் பண்ண வேண்டியது. உன்னோட திறமை என்னன்னு இந்த ஊரே பார்க்கணும். உனக்கு இருக்கிற ஹைட்டுக்கும் உனக்கு இருக்கிற மூளைக்கும் நீ எப்படி வேணா விளையாடலாம். ஆனா ஏன் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிற? உனக்கே தெரியும், இந்த கருசனோட பெஸ்ட் பிளேயரா இருக்கணும்னு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஆனா என்னாச்சு, நேஷனல்ஸ் போகணுங்கிறதுக்காக நம்ம சின்ன சான்ஸ் கூட விட வைக்கல. எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டோம். நம்ம கிளப்ல இருக்கோமா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, நமக்கு என்ன பொசிஷன்ல இருக்குங்கிறது தான் முக்கியம். சொல்ல போனா நீயும் நல்ல பிளேயர் தான். ஆனா நீ எதுக்கு இந்த மாதிரி பேசுற? இப்ப இருக்கிறவனுடைய எண்ணம் இதுதான் உன்னை சரியா விளையாட விடாம செய்யுது. என்ன சொன்னாலும் சரி, என்னால இதை ஏத்துக்க முடியல, ஏத்துக்கவே முடியல. சொல்றதை கேளு, இப்பயும் என் வழியில போக விட்டுடு. இந்த சூழ்நிலையில விலகி இருக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. அவங்களே அப்போ அண்ணன் பேரையும் சேர்த்து காப்பாற்றணும்னு நினைக்கணும். நிச்சயமா ஒரு நாள் அவங்க என்னோட அருமை புரிஞ்சு என்ன தேடி வருவாங்க. அன்னைக்கு நான் எனக்காக விளையாடுவேன். சரி, நான் ரூமுக்கு போறேன். டீம் அந்த அளவுக்கு சீரியஸாக இல்லைன்ட்டு ஃபீல் பண்ணுறானா? ஹே டைச்சி, என்ன சுகிஷிமாவை தனியா விடுறது ஓகேவா? ஒருத்தனை ஃபோர்ஸ் பண்ணி விளையாட வைக்க முடியாது. அவன் அவன் போகலே விடு. நீ இதெல்லாம் கோச்சிங் பண்ணுறாரு. இங்க பாரு, 3-on-3 வரப்போகுது. எனக்கு அதை நினைச்சு பார்த்தாதான் கொஞ்சம் கவலையாவே இருக்கு. 3-on-3ல அவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அது நடக்கும்போது அவன் வந்துட்டானா நம்ம கண்டிப்பா தோக்கவே மாட்டோம். சுகிசிமா கிட்ட ஒரு சைலண்டான டேலண்ட் இருக்கு. தேவையில்லாம நம்ம ஏதாவது பேசி அதை நிறுத்திடக்கூடாது. அதோட அவன் கிளப்போட ஸ்டார்டிங் ரேஞ்சில தான் இருக்கான். அவன் இன்னும் போக வேண்டிய உயரம் ரொம்ப தூரம் இருக்கு. அந்த உயரத்துக்கு அவனால தனியாவும் போக முடியாது. அதுக்கு கண்டிப்பா நம்மளோட சப்போர்ட்டும் தேவை. சோ அவன் வருவான். யமாகுச்சி ஏதோ கத்திக்கிட்டே இருந்தா. என்ன பிரச்சனைன்னு தெரியல, வித்தியாசமா இருந்துச்சு. நீ எப்படி கத்தனா? சுகி! ஓ, அப்ப சுகி என்ன கத்தி இருப்பான்? ஏதாவது பிரச்சனையா? ஒன்றுமில்லை. சுகிக்கு யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. அப்படியா? இப்பெல்லாம் சுகிஷிமா நாம சொல்லி எதுவும் பண்ண மாட்டேங்கிறான். திமிரு பிடிச்சவன். அவனோட ஸ்பீட் எப்படி தெரியுமா இருக்கும்? லேசா கையை தூக்குவான், பிளாக் ஆயிடும். இந்த மாதிரி. அப்ப அவனும் ஃபாஸ்டான பிளேயர் தானா? அவன் சீக்கிரம் மனசு மாறணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடணும். டோக்கியோல திரும்பவும் கரிசனம் பேரு கெட்டு போயிடக்கூடாது. என்னது இது? என்னது இது? அடடா, என்னது இது? என்னதுடா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேட்கலாமா? தாராளமா. தேங்க்யூ ஸோ மச். ரெண்டுமே உங்களோட ஸ்கூல் தான். இது ரெண்டுமே பவர்ஃபுல்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுல என்ன சந்தேகம்? நீங்க நேஷனல்ஸ்க்கு போக சான்ஸ் இருக்கு. ஆனா அதுல ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இரு கொஞ்சம் அவனை பேச விடு. அவன் என்ன சொல்றான்னு கேட்போம். நீங்க விளையாடுறது எல்லாத்தையும் நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உங்க யாருக்கிட்டையும் டிட்டர்மினேஷன் சுத்தமா கிடையாது. சொல்லி கொடுத்ததை நீங்க விளையாடுறீங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி தான் பிராக்டிஸும் பண்றீங்க. ஆனா இப்படி விளையாடினா கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. ஆரம்பத்துல நானும் இதே தப்பு தான் பண்ணேன். நீ இருக்கிறது ஜஸ்ட் ஒரு கிளப்.
இதெல்லாம் நம்ம பசங்கள்கிட்ட பேசலாம்ல. கிளப்ங்கிறதே ஒரு பேர் தானே. வாய் மூடிட்டு இருக்கியா? நான் அவன் கூட பேசிட்டு இருக்கேன்டா. அப்ப அவனை பத்தி மட்டும் பேசு. எதுக்காக என் ஸ்கூல்ல சேர்த்து கிண்டல் பண்ற? உண்டா? சின்ன பிள்ளைங்க மேல சண்டை போடுறானுங்க. ஏய், நான் இருக்கேன்டா. என் பேர் சுகிஷிமா. மிஸ்டர் சுகிசிமா, வாலிபால்ல நீங்க அவ்வளவு பெரிய ஆளா? இல்ல அந்த அளவுக்கு இல்ல. இல்லல்ல, அப்புறம் எதுக்காக எங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க? நாங்க தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்க நேஷனலுக்கு போவோம். இப்போ வரைக்கும் உங்களை விட நாங்க நல்லா தான் விளையாடிக்கிட்டு இருக்கோம். அதுல எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்ல. இங்க பாரு, உங்க டீம் ஒழுங்கா விளையாடல. புதுசுல நான் எப்படி விளையாடுவேன் தெரியுமா? பாத்திருக்கியா? நல்லா ஹைட்டா ஜம்ப் பண்ணி என்னோட ஸ்ட்ரைக்கர் ஸ்ட்ரைட்டா கிரவுண்ட் டவுனுக்கு போடுவேன். அப்படியே இல்லனா ஸ்ட்ரைட்டா கிராஸ் டவுனுக்கு இப்படிதான் எல்லாத்தையும் விளையாடணும். நல்லது. பக்கத்துல இருக்கிற பிளாக்கர்ஸால இத கணிக்கவே அதுதான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். போட்டு வாங்கணும் போல. என்னோட ஸ்டைல கொஞ்சம் மாத்திக்கிட்டேன். கொஞ்சம் வேகமா போய் நேரா பின்னாடி போட்டுட்டு இருக்கேன். அதையும் பிளாக் பண்ண முடியாது. எவ்வளோ நல்லவன்டா நீ. எல்லாத்தையும் சொல்லிட்ட. இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்றேன்னா நேஷனலுக்கு போக முடியாதா? சொல்லு. தேங்க்ஸ்டா தம்பி. இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல நீங்க மட்டும் தான் எங்களுக்கு ஆப்போனன்ட். ஆனா நீங்க எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. பிராக்டிஸ்லயே உங்க டீமோட ஸ்டாமினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி இருக்கீங்க. ஃபியூச்சர்ல என்ன நடக்க போதோ எனக்கு தெரியாது. ஆனா டோக்கியோ டோர்னமெண்ட்லயே உங்களால ஜெயிக்க முடியாது. அதை என்னால உறுதியா சொல்ல முடியும். எங்களுக்கும் அந்த நம்பிக்கை இல்லை. போயிடுச்சு இப்போ. உன்னை அடிக்கடி நாங்க பிராக்டிஸ்க்கு கூப்பிடுறது எதுக்குன்னு தெரியுமா? எங்களுக்கு ஈடு கொடுக்கறதுக்கு அந்த டீம்ல நீ ஒருத்தன் தான் இருக்க. உன்னோட உயரமும் கரெக்டா இருக்கு. அதே மாதிரி உன்னோட பிளாக்ஸும் கொஞ்சம் டஃப்பா இருக்கு. ஓப்பனா சொல்றேன், உங்க டீம்ல இருந்து ஒரு ஆளை நான் எடுத்துக்க ஆசைப்பட்டேன். அது நீதான். அதனாலதான் பிராக்டிஸ்க்கு வர சொல்லி உன்னை நாங்க கெஞ்சினோம். ஆனால் ஆதாயம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டானுங்க. Alright, நீ என்ன முடிவு எடுத்தாலும் பரவாயில்ல. அதை கொஞ்சம் பொறுமையா யோசிச்சிரு. இப்ப எங்க கூட வா, வந்து பிராக்டிஸ் பண்ணு. இருக்குடா. அங்க பாரு யமாகுச்சி வந்துட்டான். யமாகுச்சி சுகிஷிமா எங்க? கம் ஆன். அவன் பக்கத்து ஸ்கூல் பசங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண ஹெல்ப் பண்ண போயிட்டான். என்ன சொல்ற? எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. ஏன் அவங்க என்ன கூப்பிட மாட்டேங்கிறாங்க? ஹினாட்டா, சுகி ஒரு டஃப்பான பிளேயர் தானே. என்ன? நானும் தான் டஃப்பான பிளேயர். ஒரே பொசிஷன்ல தான் ரெண்டு பேரும் இருக்கும். அவன் பண்றதை என்னாலயும் பண்ண முடியும். என்ன கோவப்படுத்தி பார்க்காத. கம் ஆன், பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாம். இத பிளாக் பண்ணி பார்க்கலாம். சுகிஷிமா பிளேயர் தான், ஹினாட்டாவும் பிளேயர் தான். ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி பார்க்கலாம்ல. ஹினாட்டா சூரியன் தான், சுகி சந்திரன். சூரியன் சந்திரனா? ஷாட். இதுவே பயங்கர போட்டிதான். ரெண்டும் ஒரே நேரத்தில் ஒதுக்கணும். பிளாக் பண்ணுங்க. அடேங்கப்பா, அவங்க டீம்ல நம்பர் 4 தான் ஸ்ட்ராங்கா இருக்கான். சென்சே. ஆல்ரைட். நம்பர் 4 ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிளாக் பண்ண முடியலனாலும் டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. என்ன இவரு பிளாக் பண்ண முடியலனாலும் டச் பண்ண ட்ரை பண்ணுங்கன்றாரு. நம்ம ஸ்டூடண்ட்ஸால பிளாக் பண்ணவே முடியும். தெரியும். இதுல மொத்தம் 2 வகை இருக்கு. ஒன்னு சாஃப்ட், அப்புறம் கில். சாஃப்ட்ங்கிறது என்னன்னா பிளாக் பண்ண முடியலனாலும் பாலை டச் பண்ணி விடுறது. கில்ங்கிறது எப்படியாவது கண்டிப்பா பிளாக் பண்ணி ஆகணும்ன்றது. கேள்தா, அப்ப நம்ம கேள்தா யூஸ் பண்ணி ஆகணும். அப்படியே எல்லா பண்ணா டைமும் ஒர்க் ஆகாது. வர போஸ்க்கு ஸ்டாப் பண்ண தேவையில்லை. வந்துட்டான். ஸ்டாப் பண்ண வேண்டாம். அதை விட பெட்டரான ஐடியா நீ வேற ஏதாவது வச்சிருக்கியா? நைஸ் ரிசீவ். என்கிட்ட கூட லெஃப்ட்ல நம்பர் 4. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்க. பால் பிளாக் பண்ண ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. உங்க மொத்த பவரும் ஃபிங்கர்ஸ்ல இருக்கணும். ஏன்னா உங்க பாடி ஆட்டோமேட்டிக்கா மேல போயிருக்கும். என்ன புரியுதா? அவனை உங்க டீமுக்கு கூப்பிடுற நீ அவனுக்கு சொல்லி கொடு. அதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு நீ சொல்கிற மாதிரி பேசி பேசி கறந்து வந்துட்டான் எல்லாத்தையும். அதுல ஒன்னு சாஃப்ட் பிளாக், இன்னொன்னு Kill. கில் பிளாக். ஸ்பைக்கர்ஸ் கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடச்சா. எடுத்தாங்க. No, அந்த டீம் விடாம அட்டாக்
பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம மேட்ச்ல ஜெயிக்கிறது கொஞ்சம் டவுட் தான். கோச் பேசாம நம்ம ஊருக்கே திரும்ப போயிடலாமா? டேய் டைச்சி, கவனிச்சியா? போகுது சார், ரொட்டேஷன் பண்ணிக்கலாமா? அதான் போயிட்டு இருக்கு. எதுக்கு ரொட்டேஷன் பண்ணணும்? நீ எங்கடா பாத்துக்கிட்டு இருக்க? போக என்ன பாரு. நீ பின்னாடி போ. உனக்கு என்ன ஆச்சு? நான் எதுக்காக பின்னாடி போகணும்? பிரமாதம், பசங்க குழப்பி விட்டுட்டாங்க. எனக்கு என்னவோ அந்த கூட்டுல இருந்து ஒரு பறவை பறந்து போயிடும்னு தோணுது. பறக்க விட்டுருவோமா? ட்ரக்கையை கட் பண்ணிடும். Oh, sun versus moon, huh? அதாவது நம்ம பசங்க எப்படி இருக்கிறாங்கன்னா அட்வான்டேஜ் பண்ணி என்கரேஜ் பண்ணான்னு பார்த்தா டிஸ்அட்வான்டேஜ் பேசி அதை இன்னும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறானுங்க. அவன் வந்து அழகாக அட்வைஸ் பண்ணாலும் அப்போ நீ பண்ண வேண்டியதை நீ என்னடா பண்ணுற, நான் பண்ணதை விட நீ பண்ணு, திரும்ப அதே தான். இதே நம்ம அது சொல்ல போனால் இதே தான். ஸ்கூல் டேஸில் சின்ன பசங்க அடிச்சோம் பார்த்தீங்களா, அதே தான். நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் அவன் பதிலுக்கு அப்போ நீ பண்ண வேண்டியது தானே, நான் என்ன கேட்க வேண்டிட்டேன்னு நம்ம அடிச்சோம் பார்த்தீங்களா, அதே கதை தான் இங்கே போயிட்டுருக்கு. என்கரேஜே யாருக்கும் பண்ண முடியல. என்ன சொன்னால் என்ன கேட்டுக்கிற இதுவாக இருந்தால் பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸு கூட இத்தனை வருஷம் பழகி இருக்காங்கன்ற அந்த இதுக்கு பேசினாலும் அங்கேயும் ஈகோ கிளாஷ் தான் ஆகுது. நான் நினச்சேன் அவன் போய் பேசினா கொஞ்சம் கேட்பான், சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல அப்படின்னு நினச்சேன். பட் வந்து அவனுக்குள்ளேயும் ஒரு பெயின் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்க அண்ணன் இந்த மாதிரி போய் சொல்லிட்டான் பண்ணிட்டான். பட் அவன் சுச்சுவேஷன் என்னன்றது தெரியலன்னா அவன் பக்கம் அவன் பேசினானா இல்லை அப்படியே அன்னிலேருந்து பேசாமல் விட்டானான்னு தெரியல. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.